ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சுகத்தோடும், நலத்தோடும், ஆரோக்கியத்தோடும், சந்தோஷத்தோடும், சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் வேத புஸ்தகத்தில் யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நம்மளுடைய தேவன் மோசே ஐயாவை சீனாய் மலைக்கு வர சொல்லி அங்கே 10 கட்டளைகளை கொடுத்தார். அதிலே ஒன்று, களவு செய்யாதிருப்பாயாக. திருட்டு, களவுன்னா திருட்டு. இப்போது நம்ம அக்கம் பக்கத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறோம், இங்கே எலுமிச்சை மரம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது, வந்து திருடுவாங்கன்னா சொல்லாமல் பறிக்கிறது திருட்டு தானே. நம்மள்ட்ட கேட்டு அதை வாங்கணும். கேட்டு வாங்க மாட்டாங்க. தென்னை மரம் இருக்குது, நம்ம பார்க்கலன்னா அதில் என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஏறி பறிச்சுப்பாங்க. தெரியாமல் செய்கிறது. திருடி கேஸு கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தண்டனையும் கொடுப்பாங்க. ஒரு ஆடு திருடி போடுறாங்க, ஒரு மாடு திருடிடுறாங்க, வீட்டில் உள்ள ஒரு பொருளை திருடிடுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்கன்னு வைங்க, ஃபைனும் போடுவாங்க. ஃபைன் போட்டு அதுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அதே போல் தான் திருட்டு. இந்த நாட்களில் களவு செய்யாதிருப்பாய்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. பாருங்கள், பேங்க்கில் கொள்ளையடிக்கிறாங்க, டாஸ்மாக் கடையை ஓட்டை போட்டு அதில் திருடுறாங்க, செயின் பறிக்கிறாங்க, நகை திருடுறாங்க, பெண்கள் ரோட்டில் போனால் ஒரு துணிகரமாக செய்கிறாங்க. சிசிடிவி கேமராவில் அவங்க முகம் வந்துடுது, பதிவாகிடுது, போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியுது பாருங்கள், இதுவரையிலும் எந்த ஒரு குற்றவாளியும் போலீஸ்காரங்க விட்டதே இல்லை பாருங்கள். எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு அது ஏன் தெரிய மாட்டேங்குது? நிறைய பேர் திருடுறாங்க, ஆனாலும் கட்டாயம் அவங்களை பிடிச்சிடுறாங்க, ஜெயிலில் தான் கிடக்கிறாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது, அடியும் கிடைக்குது. ஆனாலும் இந்த திருடுற, அந்த களவு செய்கிற அந்த குணம் ஏன் மாறவில்லை? எப்படி இருந்தாலும் நாளைக்கு நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்க, நமக்கு ஜெயிலில் இருக்கணும், அந்த பயம் ஏன் உணர்வு இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே தான் ஒரு சின்ன சின்ன காரியம் நம்ம கிராமங்களில் வீட்டில் இருக்கும்போது கேட்காம வந்து என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஒரு எலுமிச்சை பழம் பறிக்கணுமா, கேட்க மாட்டாங்க, அவங்களாம் பறிச்சுக்கிட்டு நான் பறிச்சுக்கிட்டேன் சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு 4 10 தெரியாமல் பறிக்கிறோம், அது ஒரு 20 ரூபா 30 ரூபா ஆகும், சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் இருதயம் அப்படி ஜனங்களுக்கு இருக்குது. அப்படிலாம் செய்யக்கூடாது, கேட்டு வாங்கணும். யாராக இருந்தாலும் நம்ம வீடுகளில், நம்ம வீட்டிலே ஒரு மரம் இருக்குது, ஒரு மாங்காய் மரம் இருக்குது, தேங்காய் மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குன்னா நம்மள்ட்ட வராங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், கேட்டு வாங்கணும். அதுதான் நல்ல குணமும், நல்ல இருதயமும், நல்ல மனமும், நல்ல சிந்தை புத்தியும் உள்ளவர்கள். களவு செய்யாதிருப்போம். யாரும் என்ன பண்ணக்கூடாது, களவு திருட்டில் இது பண்ணாதீங்க. அதுக்கு அசிங்கம் வேறு, மானம் போய், மரியாதை போய், நமக்கு எல்லா கௌரவம் போய், எல்லாம் போயிடும். அதனால் களவு செய்யக்கூடவே கூடாது. அதுதான் நம்ம ஆண்டவராகிய தேவன், நம்ம பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கே வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளும், அதன்படி நடப்போம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா.